Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய டெய்லி ஸ்டடி பிளான்ல இன்னைக்கு நம்ம டே 6ல இருக்கோம். இந்த டே 6ல நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னால டே 5 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த டே 6 பார்த்தீங்கன்னா 12/8 12ஆம் தேதி டியூஸ்டே ஈவினிங் 7 PM to 10 PM ஸ்கூல் ஒர்க்கு. மறுநாள் 13/8/2025 வென்ஸ்டே புதன்கிழமை அன்னைக்குன்னு தான் நமக்கு இந்த டே 6 ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 4:20 AM -5:20 AM வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம்ல 10th ஸ்டாண்டர்ட் என்ன படிக்கிறீங்கன்னா சயின்ஸ்ல சாப்டர் 3 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ஸ்டேட் பாயில்ஸ்லா பாயில் விதி கூறுக, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ், இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. இந்த ரெண்டு டீடைல் கொஸ்டின்ஸ். Explain the experiment of measuring the real and apparent expansion of a liquid with a neat diagram. திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனையை தெளிவான படத்துடன் விவரி. இந்த ஒரு டீடைல் கொஸ்டின். இப்போ 2 ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். 7th ரோமன் நம்பர்ல நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 1, 2 இந்த 2 ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்து 12th ஸ்டாண்டர்டுக்கு இதே டைமிங்ல கெமிஸ்ட்ரி சாப்டர் 1ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல ஒரு 6 கொஸ்டின்ஸ். சிமெண்டேஷன் வீழ்படிவாக்கல், ஸ்மெல்டிங் கால்சினேஷன் அண்ட் ரோஸ்டிங், வறுத்தல் காற்றில்லா சூழலில் வறுத்தல் உருக்குதல், ஆட்டோ ரிடக்ஷன் சுய ஒடுக்கம், சயனைடு லீச்சிங் சயனைடு வேதி கழுவுதல், ஹால் ஹெரால் ப்ராசஸ் ஹால் ஹெரால் முறை, வேப்பர் ஃபேஸ் மெத்தட் ஆவி நிலைமை முறைகள். டீடைல்ல 2 கொஸ்டின். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், நுரைமிப்பரேஷன், காந்த பிரிப்பு முறை. அடுத்து 12th ஆர்ட்ஸ்க்கு காமர்ஸ்ல சாப்டர் 3, சரியா? சாப்டர் 3ல 2 மார்க்ல 2 கொஸ்டின். டிஃபைன் எம்பிஓ குறியிலக்கு மேலாண்மை என்றால் என்ன, பிரிங் அவுட் த மீனிங் ஆஃப் எம்பிஇ விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்து கூறுக. 3 மார்க்ஸ்ல 1 வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக. 5 மார்க்ல 2 வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் என்ன, சரியா? இதான் 10th 12th இந்த டைமிங்ல படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இப்போ அடுத்ததா நமக்கு 5:25 இருந்து 6:25 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமிங்ல நீங்க படிக்க வேண்டியது என்னன்றதை பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 2 ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம்ல இந்த 2.2ல 5th கொஸ்டின். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். 2 மார்க்ல அதே டாபிக்ல எக்ஸாம்பிள் 2.10 எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், 7th சம் அண்ட் 9th சம், சரியா? 12th பாத்தீங்கன்னா இதே டைமிங்ல 12th மேத்ஸ் 5 மார்க்ல ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ல 3 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 2 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். இதோட 12th மேத்ஸ்க்கு உங்களுக்கு சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆயிரும், சரியா? இது கொஞ்சம் நிறைய அடுத்து நம்ம அடுத்த நாள்ல இருந்து அடுத்த சாப்டர் பார்க்கலாம். இதே டைமிங்ல 12th ஸ்டாண்டர்ட் ஆர்ட்ஸ் அக்கௌண்டன்சி படிக்கிறீங்க. சாப்டர் 2 தியரியில 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 5, 6, 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 4. ப்ராப்ளம்ஸ்ல இல்லஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின் நம்பர் 8, 16, 18. எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 7, 10, 11 அண்ட் 12, சரியா? அப்புறம் 6:30 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமிங்ல இங்கிலீஷ்ல ப்ரோஸ் 3னுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்றோம், சரியா? இதான் டே 6க்கான ஸ்டடி பிளானு. ஸோ 12th இங்கிலீஷ்க்கு 1 மார்க் மெட்டீரியல் நீங்கள் 20 out of 20 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் அதுக்கான 1 மார்க் மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? தேங்க்யூ.